அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம். ஆவணி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். மண்ணை தொட்டாலும் பொன்னாக்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. எவரை கண்டும் அஞ்சாத ஊக்கம் பிறக்கும். வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். சில அன்பர்களுக்கு புதிய வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியனும் அமர்ந்து இருப்பதால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு கை எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் உருவாகும். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வளவு இன்பமான சூழ்நிலையும் துன்பமானதாகவே தெரியும். சில அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். இதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. கல்வி பயிலும் மாணவர்கள் கல்வியில் நல்ல பலன்களை பெறுவீர்கள். பெண்களுக்கு தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்தும் தங்களது விருப்பம் போல் நிறைவேறும். சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் மிக அதிகம். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஆகஸ்ட் மாதத்தில் 30 மற்றும் 31ஆம் தேதிகளும் செப்டம்பர் மாதத்தில் 1ஆம் தேதியும் வருகின்றது. தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஆவணி மாதத்திற்கான சுப தினங்களாக ஆகஸ்ட் மாதத்தில் 20, 21, 26, 27, 28 மற்றும் 29ஆம் தேதிகளும், செப்டம்பர் மாதத்தில் 4, 5, 6, 7, 8, 12, 13 மற்றும் 16ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி மாலை முதல் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள ஆவணி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 6ஆம் தேதி வியாழக்கிழமையும், ஆகஸ்ட் மாதத்திற்கு 28ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 12ஆம் தேதி புதன்கிழமையும், ஆகஸ்ட் மாதத்திற்கு 30ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 20ஆம் தேதி வியாழக்கிழமையும், செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், செப்டம்பர் மாதத்திற்கு 16ஆம் தேதி ஆவணி மாதத்திற்கு 31ஆம் தேதி திங்கட்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது செப்டம்பர் மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது செப்டம்பர் மாதம் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதத்தில் 17ஆம் தேதியும் செப்டம்பர் மாதத்தில் 15ஆம் தேதியும் வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஆகஸ்ட் மாதத்தில் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஆகஸ்ட் மாதம் 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான அமாவாசை திதியானது செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான
பௌர்ணமி திதியானது ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. ஆவணி மாதத்திற்கு 6ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதத்திற்கு 22ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் 3:18 முதல் பகல் 3:54 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் சிம்மராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்தும், சுக்கிரன் மற்றும் கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி காலை வரை ரிஷபராசியில் அமர்ந்தும், ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி காலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி இரவு வரை கடகராசியில் அமர்ந்தும், ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி இரவு முதல் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி பகல் வரை சிம்மராசியில் அமர்ந்தும், ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி பகல் முதல் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் பூராடம் நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.